அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ராயல் கமிஷனை பத்தி பார்க்கலாம். ராயல் கமிஷன் 1929ங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராயல் கமிஷன் சொல்லிட்டு நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராயல் கமிஷன் பிளஸ் நேஷனல் கமிஷன் ஆஃப் லேபர் பத்தி கொடுத்துருக்காங்க. பொதுவா இதுல யாருடைய சேர்மன், இதனுடைய கம்போஷர் என்ன, இதனுடைய பர்போஸ் என்ன, பிளஸ் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா ராயல் கமிஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த சேர்மன் யார் அப்படின்னு பார்க்கலாம். சேர்மன் இதுல பாத்தீங்கன்னா ஜான் ஹென்றி வெயிட்லி. இதை பார்த்தோம் அப்படின்னா விட்லி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி இப்படி வரும், விட்லி கமிஷன், விட்லி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா ராயல் கமிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்ல, நம்ம ஊர்ல இல்ல, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. இது ஜென்ரலாவே 1890களில் ராயல் கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன்லயும் போட்டிருப்பாங்க. அதே மாடலை பின்பற்றி இங்க நீங்க போடணும். நம்மளுடைய வேர்ல்டு வாருக்கு அப்புறமாக இந்த சுதந்திர போராட்டங்கள்லாம் நல்லா தீவிரமா இருக்கும்போது ஒர்க்கருடைய கண்டிஷனை அக்சஸ் பண்றதுக்காகவும் ஃபியூச்சர்ல அந்த லேபர் கண்டிஷனை நல்ல முறையில மாத்தி ஒரு நல்ல விதமான ரீஃபார்ம் கொண்டு வர்றதுக்காகவும் இது கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இவர் இந்த ஜான் வீட்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் லிபரல் பொலிட்டீஷியன், லிபரல் பொலிட்டீஷியன், ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல அவர் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுல இதனுடைய கம்போசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இவர் ஹெட், இவர் தான் சேர்மன். அதுல அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டனு சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாங்க. ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ்ல யாரால இருப்பாங்க? எம்ப்ளாயர், இது எம்ப்ளாயி, ஒர்க்கர்ஸ், பிளஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட். ஸோ இதுதான் கவர்மெண்ட் தான் இவங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்லாம் நிறைய அதிகமான பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாரோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில லோக்கலும் சேர்த்துருக்காங்க, லோக்கல் பீப்புளும் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பர்போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சொன்னதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை தெரிஞ்சுக்கணும். எக்ஸிஸ்டிங் லேபர் கண்டிஷன் எங்க? இண்டஸ்ட்ரியில. ஸோ இண்டஸ்ட்ரியில எக்ஸிஸ்டிங் லேபர் கண்டிஷன் தெரியணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் லாஸ். ஏற்கனவே இருந்த இம்பேக்ட் லாஸ், இம்பேக்ட் ஆஃப் லாஸ், அது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லாஸ் எல்லாம் அதனுடைய இம்பேக்ட் என்ன லேபர் கண்டிஷனுக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இதை பத்தி தெரியும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சு வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ், ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு லேபர் பத்தி அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அடுத்து ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் பாக்குறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் யூனியனுடைய இதுக்காகவும் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இதே தாங்க நம்ம இது ஆக்சுவலா இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பர்போஸ், அந்த பர்போஸ்க்காக அது கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். எதை? கமிஷனை கொண்டு வராங்க. இது ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன ஆகுது? 54 hours தான் இருக்கணும் வீக்லி அப்படின்றான். வாரத்துக்கு 54 hour தான். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஹவர் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் 14 வயதுக்குள்ள இருக்கணும், வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நாட் அலவ். அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் மோர் ப்ரொடக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஜஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெல்ஃபேர்லாம் கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. நம்ம இதுல நம்ம பொதுவாக படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெப்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா
நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டும் படிக்கும்போது ராயல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ்ல நல்லா தெளிவாக கொடுத்துருப்போம். என்சிஎல்பி கொடுத்துருப்போம். ஸோ அதை மாதிரி படிச்சா போதுமானதா? ஸோ இந்த எதுக்காக ராயல் கமிஷன் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதா? ரொம்ப டெப்தா போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம புக்ஸ்ல நல்லா தெளிவாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் படிச்சுக்குங்க, அது போதுமானது தான். ஒவ்வொரு ஆக்ட் படிக்கும்போது இதை சேர்த்து படிச்சீங்கன்னா வேஜஸ்னா அது வேஜஸ்க்கு உண்டு என்ன சொல்லியிருக்கு ராயல் கமிஷன், ட்ரேட் யூனியன் என்ன சொல்லியிருக்கு, அது அந்த மாதிரி சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கமிஷன் பொறுத்தாவே அப்படிதான். மற்றபடி அந்த யார் சேர்மன், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே மேக்சிமம் அதுவே போதுமானது. மற்றபடிலாம் ஆக்ட்ல இருந்து தான் கேள்விகள் பெரும்பான்மையாக வரும். வாய்ப்புகள் அதுக்கு தான் அதிகம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.